ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவா டே 3 பாஸ் ஆஃப் பஹோ அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் மூவி, பிரைட்ஸ் அப்படின்னு ஒரு டர்க்கிஷ் அண்ட் இங்கிலீஷ் கலந்த மூவி, பைக் ரிவர் அப்படின்னு ஒரு நியூசிலாந்து மூவி, சீசைட் செரனடிபிட்டி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இது நாலுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மூவி பாஸ் ஆஃப் பஹோ, ஒரு ஆஸ்திரேலியன் மூவி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தன்னோட அம்மாவோட வளர்ந்த பையன் தன்னோட அப்பாவோட வாழணும் அப்படின்னு அப்பா கிட்ட வரான். அப்பா பையனுக்கான சின்ன கதை தான். அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பெரிய கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா அப்பா ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஃபாலோ பண்றாரு, பையன் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வரான். இதை தாண்டி அவரோட பிசினஸ்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. பினான்சியலி ரொம்ப பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாரு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு, தன்னோட மகனோட இருக்க முரண்பாடுகளை எப்படி அவர் சமாளிக்கிறாரு அப்படிங்கிற கதை தான். வெரி 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 சிம்பிள் ஸ்டோரி, ரொம்ப சிம்பிளான ஸ்கிரீன் பிளேவும் கூட. பட் அவரோட ஆக்டிங் இந்த படத்தை தூக்கி நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லணும். மார்வலஸா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சமுதாய விஷயங்களை ரொம்ப சின்னதா ரொம்ப மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, வீட்டுல நான் வளர்க்குற ஆடு பெட் அனிமல் அப்படின்னா அதை வெட்டலாமா கூடாது, சர்ச்சில் அட்டன் பண்ற ப்ரேயர்ஸை பத்தி, ட்ரெடிஷ்னல் டிஃபரன்சஸை பத்தி பேசியிருக்காங்க. பேங்க் லோன் கிடைக்கிறது ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு, நிறைய தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை, நிறைய விஷயத்த ஒரு ஃபாதருக்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. செகண்ட் மூவி பிரைட்ஸ் அப்படின்னு படம். இது ஒரு நார்மல் மூவி அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனேன். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. ஒரு மிகப்பெரிய உலக அரசியலை சொல்லியிருக்காங்க. டெரரிஸ்ட் ISIS குரூப்பை பத்தி பேசியிருக்காங்க. அந்த குரூப்பை உள்ள யாரையுமே காட்டல, ஆனா அந்த குரூப்பை பத்தின பெரிய புரிதலை நம்ம கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரேசிசம் ஒருத்தனை எங்க போய் விடும், ரேசிசம்னால ஆகிற விக்டிம் எங்க போய் சேர்றாங்க, எங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரெண்டு கேரக்டரை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. சான்ஸே இல்லை, ரெண்டு கான்ட்ரடிக்டரான கேரக்டர், பட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதோட ஸ்கிரீன் பிளே எவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நிறைய விஷயத்த பேசியிருந்தாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீன் ஒரு ஏர்போர்ட் சீன் இருக்குங்க. ஏர்போர்ட்ல ஃப்ரிஸ்கிங் நடக்கிற சீன் இருக்கும். அதுல ரேசிசம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா காட்டிட்டாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், ரேசிசமா இருக்கட்டும், அவங்க விக்டிம்ஸை எங்க போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான படம். மஸ்ட் வாட்சபிள்லயே நான் சொல்ல முடியும். உண்மையாலுமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது ஒரு 3 மினிட்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷனா அந்த படம் போயிட்டு இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வார் சீக்வன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ராஜடியை காட்டுற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. ஆனா அங்க விஷுவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெண்டு பொண்ணுங்களோட பாஸ்ட் லைஃபோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அதோட அது அவ்வளோ ஸ்டோரி டெல்லிங் அந்த ஸ்டோரி டெல்லிங் அவ்வளோ டெப்தா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அவங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க, அந்த அந்த அது எவ்வளோ ஆபத்தான இடம் அப்படிங்கிறத அவங்களோட பாஸ்டோட விஷுவல் வச்சு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கதை சொன்னிச்சிங்க. உண்மையாலுமே அட்டகாசமான ஸ்டோரி டெல்லிங், ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங்காகவே இந்த படம் மஸ்ட் வாட்சபிள், எங்கேஜிங் த்ரில்லரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயத்த இதுல கத்துக்கிட்டோம். தேர்ட் மூவி பைக் ரிவர் பார்த்தோன்னா அந்த கூஸ் பம்ப்ஸோட அந்த வீடியோ போகணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ இன்டென்ஸா இருந்த படம், அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரி. ஒரு 29 மென் ஒரு மைன் ஒர்க்கிங்ல ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அந்த ஃபேமிலிஸோட ஸ்ட்ரகிள் தான் அந்த ஸ்டோரி. அந்த டைரக்டர் பேசியிருந்தாரு. அவ்வளவு கூஸ்பம்ப்ஸா இருந்துச்சு. 2010 நடந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு 2025 வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அவர்கிட்ட கை கொடுக்கும் போது எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குச்சு. ஐ ஃபீல் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அந்த மொமெண்ட் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் அவ்வளோ இன்டென்ஸ் மூவி. அந்த படம் பார்த்து வரும்போது ரொம்ப கனத்த இதயமா இருந்துச்சு. படத்துல விஷுவலைசேஷன்ல கத்துக்கிட்டது அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி அட் அ டாப் நாச் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுல எங்கேயோ இருந்துச்சு. ஒரு நியூசிலாந்து மூவி அந்த சினிமோட்டோகிராஃபியை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சூப்பரா அழகா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபர்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காவது இந்த படம் உங்க கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னா மஸ்ட் வாட்சபிள்ல பாருங்க. ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஒரு சீனை சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெத் சீன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிசீஸ்னால ஆகுறவங்க டெத் சீன் சொல்றாங்க அப்படின்னா, அதை மேக்சிமம் 80% ஆஃப் த மூவிஸ் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த மானிட்டர்ல
ஆக்சுவலா ஒரு கோடு வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஃபிளாட் நோட் ஆயிரும், அவ்வளவுதான். இந்த பல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பல்ஸ் ஃபிளாட் நோட், இட் மீன்ஸ் டெத். அப்பதான் ஆடியன்ஸ் வந்து டெத்துங்கிறத கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க. இது நிறைய விதமா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு விதமா இருந்துச்சு, ஏற்கனவே பார்த்துட்டா ஒரு விதமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மூவிஸ் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சீன்ஸை எவ்வளவு வெரைட்டியா சொல்ல முடியும், எவ்வளவு கன்வின்சிங்கா சொல்ல முடியும், டைலாக்ஸே இல்லாம அது எந்த அளவுக்கு கிளியர் கட்டா ஆடியன்ஸை போய் சேரும் அப்படிங்கறத நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். ஸோ பைக் ரிவர் ரொம்ப டச்சிங்கான மூவி. டே 3யோட 4th மூவி ஜப்பானீஸ் மூவி சீசைட் செரனிடிபெட்டி. ஒரு ஸ்கில்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கலை நயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்கில்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்வமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வரையறதா இருக்கட்டும், அவங்க ஒரு ஆர்ட் ஒர்க் செய்யறதா இருக்கட்டும், இதுலலாம் அவங்க ரொம்ப திறமையோட இருக்காங்க. அது மூலியமா அவங்க சந்திக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தின ஒரு சிம்பிள் மெலடி டிராமா தான் அந்த படம். ரொம்ப நேரம் படம், ஆக்சுவலா படம் 2.25 மணி நேரம் இருந்தாலும் அந்த சீன் எடுத்திருக்க விதம் வந்து ஒரு சீனுமே அதை எவ்வளவு பெஸ்டா ஹியூமரா கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் மூவிஸ் ஓரளவு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டே 3 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு டே 4 இன்னொரு 4 படத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then